இந்த வாக்கிங் ட்ராக் பார்த்திங்கன்னா பீச் ஃபுல்லாக நம்ம சுற்றி நடக்கிறதுக்கு போட்டிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. ஸோ பெபிள் பீச்சுன்றனால கால் வலிக்காமல் நம்ம இந்த நடக்கலாம், ஜம்முன்னு நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு. இந்த பீச் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்ஸ்டோன் பீச். ஸோ நீங்கள் வந்து பெபிள்ஸ் பீச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சாண்டி பீச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த பீச் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக இருக்கும். சன்னி டே அன்றைக்கி வந்தீங்கன்னாலும் இந்த பீச் வந்து அந்தளவுக்கு க்ரௌடடாக இல்லை, நீட்டாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் ஏரியாவுக்கும் போனோம், சாண்டி ஏரியாவுக்கும் போனோம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. சாண்டி ஏரியாவுக்கு போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தான் சாண்டி ஏரியாவாக இருந்தது. பட் பெபிள்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா பெரிய பெபிள் ஏரியா. அது போக நடுவில் ஒரு சூப்பரான வாக்கிங் ஸ்பாட்டும் இருந்துச்சு. அதில் வாக் பண்ணி போனோம்னா ரெண்டு பக்கமும் செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதில் ஃபுல்லாகவே சாப்பிட்ற இடங்கள், கடைகள், ஜூஸ் ஸ்பாட்ஸு, பப்பு, மியூசிக்கு, பார்ட்டி பண்ணுறது எல்லாமே இருந்தது. அது போக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு விளாட்றதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருந்துச்சு, சேஞ்சிங் ரூம்ஸ் இருந்துச்சு, பக்கத்துலேயே டாய்லெட் இருந்தது, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ட்ராம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, அது செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பெபிள்ஸ் சாண்டி பீச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்கள், வாட்டர்லாம் ஃபுல்லாகி இருந்தது. பீச் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு இந்த மாதிரி உடன் ராக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் பயங்கர பெரிய பார்க்கிங், ஒரு 3 பார்க்கிங் ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம அங்கே பே பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பராக இருந்தது. பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3ன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் ஏரியாவில் இருந்தது. நடுவில் வந்து ஒரு ட்ராம் போகிறதுக்கான ஒரு ட்ராக்கும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதில் கடைசி எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சு, குட்டி லைட் ஹவுஸ் தான், பட் அழகாக இருந்தது. அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகாக ஸ்டாச்சூஸ், பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ட்ராமோட ட்ராக்கில் தான் நடந்து போகிறோம். ஜாலியாக இருந்தது. போகிற வழியில் ஒரு பெரிய சீகல் இருந்தது, ஷாப்ஸ் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, காஃபி ஷாப்ஸு, பப்ஸு, அப்புறம் பீஸா, பர்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது சாப்பிட்றதுக்கு. அது சைட்லேயுமே வந்து டாய்லெட்ஸ்லாம் இருந்தது. ஸோ டாய்லெட்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்தது. இதுதான் அதோட மேப். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அந்த மேப்பை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போங்க, எல்லா பிளேஸஸையுமே கவர் பண்ணுங்கள். அது போக ஒரு இடத்துல பெரிய டிவி ஸ்க்ரீனிங்கும் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஐபிஎல் டயத்தில் போனனால ஐபிஎல் மேட்ச் ஓட்டிகிட்டு இருந்துச்சு. இது வந்து அங்கே என்னெல்லாம் இருக்குது அந்த ஷாப்ஸை பற்றி. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து T20 மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு இந்த ரைட்ஸ், இப்போ குழந்தைங்க போகிற ரைட்ஸும் இருந்துச்சு. தென் அந்த நான் சொன்ன அந்த பெரிய சீகல் வந்தது. இதுக்கிட்டலாம் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அழகழகாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா மேலே நின்று ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்ஸும் இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷிங் ஏரியாக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஏரியாஸ் இருந்தது. அந்த ஸ்பாட்ஸில் நின்று எல்லாருமே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே என்னென்ன ஃபிஷ் பிடிக்கலான்றதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 to 7 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அங்கே பிடிக்கலாம் போல். அந்த ராட்ஸ் எல்லாம் இருந்தது. தென் எப்படி அந்த தண்ணி அங்கிட்டிருந்து இந்த தண்ணி இங்கே மாற்றி விடுறாங்க, அது ஒரு இடம் இருந்தது அங்கே போய் பார்க்குறதுக்கு. ஸோ இது பாருங்க, இந்த சொன்ன மாதிரி இந்த உட்காந்து சாப்பிட்ற இடம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அப்பர் டெக்குக்கு போகிறோம். சூப்பராக இருந்தது. கீழே பிளாட்ஃபார்மில் முடிச்சுட்டு மேலே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அங்கே பிடிக்கலாம்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெபிள் பீச், அப்படியே அந்த சைடு திரும்பினீங்கன்னா சாண்டி பீச். ரெண்டு பீச்சுமே ஒரே இடத்துல பார்க்குற இடம் இந்த பீச் தான். செம்மையாக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்குமே இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சாண்டி பீச் பார்த்திங்களா. அங்கே குட்டி பசங்களாம் நிறையா அந்த பீச் டாய்ஸ்லாம் வச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரெக்கிங், ஹைக்கிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. சைக்கிளிங்கில் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு அமைதியான ஏரியா, செமையாக இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. பீச் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்றதை நாங்கள் வந்து இந்த பீச்சுக்கு போய் தான் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாக்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. இதில் ஜாலியாக நம்ம நடந்து போகலாம், ரெண்டு பக்கமும் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அந்த கீழே நடந்து போகிறாங்க பாருங்கள், கீழே ஃபுல்லாக தான் ஃபுட்ஸு ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்தது. பட் மேலே வந்து சும்மா வாக்கிங் ஏரியா, ஃபோட்டோ ஷூட் அண்ட் அந்த ஃபிஷ்ஷிங் மட்டும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நின்று நம்ம ஃபிஷ் பிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிஷ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராடுமே எங்கள் ஷாப்ஸ்லலாம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எப்படி அவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க, ராட் கொடுத்துட்றாங்க, ஃபிஷ்ஷை பிடிக்க அந்த ஹூக், இது ஸ்ட்ரிங்ஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களே. நம்ம ஃபிஷ்ஷை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். இல்லை அப்படி வீட்டுக்கு எடுத்து போக இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் பிடிச்சி திருப்பி தண்ணிக்குள்ளேயுமே விட்டுறலான்னு சொன்னாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணலை, பட் பிடிச்சி வச்சுருந்தாங்க. போகிறவங்கலாம் பிடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு குட்டி பக்கெட் வச்சுருந்தாங்க, அந்த பக்கெட்டில் அவங்க வச்சுருந்தாங்க.
மேலே கீழே பாருங்கள் ஒரு பெரிய பீச் சேர் இருக்குது பாருங்கள். அந்த சேரில் என்னென்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியாக நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலியாக அந்த சேரில் நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம். சூப்பராக இருந்தது. இதுதான் நாங்கள் சொன்ன அந்த லைட் ஹவுஸ் கிட்ட தான் நம்ம நடந்து போகிறோம். லைட் ஹவுஸ் கிட்ட நடந்து போயிட்டிங்கன்னா அங்கேயும் கீழே பப்பு, மியூசிக், பார்ட்டிஸ் எல்லாமே இருந்தது. லைட் ஹவுஸ் கிட்ட நிறைய பேர் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ லைட் ஹவுஸ் கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே பீச் தெரிஞ்சுது. சாண்டி பீச்சும் தெரிஞ்சிச்சு, பெபிள் பீச்சும் தெரிஞ்சிச்சு. நடுவில் 2-3 அங்கே சைடில் இருக்கிற அந்த ஹார்பர்லேருந்து ஷிப்பு கிளம்புறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். ஸோ வி ஆர் வாக்கிங் கீழே இருக்கிற நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஃப்ளோக் ஸ்டோன்னு பெருசாக எழுதியிருக்காங்க பாருங்கள். அதுக்கிட்டே நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தென் வி ஆர் கோயிங் டு அந்த ஷாப்ஸ் கிட்டே நம்ம போக போகிறோம் இப்போது. இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் கிட்டலாம் அந்த சைடில் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க. டேபிள், சேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம இன்னும் ஜாலியாக சாப்பிட்லாம். ஒரு இதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ட்ராம் வந்து செட் பிடிச்சிருந்தாங்க. ஒரு இதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் கீழே போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த முன்னாடியே பார்த்துட்டு எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்லான்றதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தான் ஜாலியாக வாக் பண்ணி போனோம். அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே சீட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சேர்லாம் பார்த்திங்கன்னா டேஷிங் கார் விளையாடுவோம்ல அந்த மாதிரி சேர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செம்ம ஹாட்டு, அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஒரு ஷாப் வந்தோம். இங்கே வந்து மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு எல்லாமே இருந்தது. இந்த நான் சொன்ன மாதிரி சேர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டேஷிங் கார் விளையாடுற மாதிரி அந்த ஒரு ஃபீலில் சேர்ஸ் போட்டிருந்தாங்க சைட்லலாம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுதாங்க நம்ம மார்னிங் வந்தப்போ இங்கே தண்ணி அவ்வளோ இருந்தது. பட் இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக கடல் உள்ளே போயிடுச்சு. அந்த நம்ம வரும்போது அந்த பார்த்த ஹவுஸ் தான் இந்த ஹவுஸு. நம்ம வரும்போது இந்த ஹவுஸ் வந்து தண்ணிக்குள்ளே நம்பி போயிருந்துச்சு. இப்போ திரும்ப போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் இருக்குது. செம்ம பீச்சுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு போங்க. இந்த பீச்சுக்கு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ளோக் ஸ்டோன் பீச் பக்கத்தில் தான் இருந்துச்சு. லண்டன்லேருந்து 2 hours டிஸ்டன்ஸ். செம்மையாக இருந்தது. பார்க்கிங்கோடு இருக்குது. ஃப்ரீயாக இருந்தது. பார்க்கிங்க்கு நாங்கள் ட்ரபிள் பண்ணவே இல்லை. இவ்வளோக்கும் சண்டே தான் போயிருந்தோம். செம்ம ஹாட்டான வெதரில் தான் போயிருந்தோம். ஸோ நோ ட்ரபிள். ஃப்ரீ பீச், ஜாலியாக இருந்தது. பார்க்கிங்குமே ஃபீஸ் கம்மி தான். என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் சன்னி சம்மர்.